அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திருப்பூர் மாவட்ட கருத்து கணிப்பு 2026. கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய பகுதிகளில் ஒன்று திருப்பூர். மேலும் திருப்பூர் மிகப்பெரிய பின்னலாடை தொழில் நிறுவனங்கள் அமைந்த பகுதி. மேலும் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திருப்பூர் இருந்து வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக கொங்கு வேளாள கவுண்டர்கள் வசித்து வருகிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து பட்டியலின மக்கள் வசித்து வருகிறார்கள். பட்டியலின மக்களில் அருந்ததியர்கள் இங்கு செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இதேபோன்று ஊராளி கவுண்டர்கள், கவுடாக்களும் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களைத் தொடர்ந்து வன்னியர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களும் அதிக அளவு வசித்து வருகிறார்கள். உடுமலைப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும், அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராம்குமார் அவர்களும், தாவேகாவின் சார்பில் சங்கர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 35% 41% ஆதரவும், அதிமுகவிற்கு 38% 44% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% ஆதரவும், தாவேகாவிற்கு 11% 17% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது. மடத்துக்குளம் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் ஜெயராமகிருஷ்ணன் அவர்களும், அதிமுக அமமுகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது. அமமுகவின் சார்பில் சண்முகவேல் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராதாமணி அவர்களும், தாவேகாவின் சார்பில் திருமலை அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 38% 44% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 37% 43% ஆதரவும், என்டிகேவிற்கு 2% 8% ஆதரவும், டிவிகேவிற்கு 9% 15% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு கடுமையான இழுபறி நீடிக்கிறது. தாராபுரம் தனித்தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் இந்திராணி அவர்களும், அதிமுகவின் சார்பில் சத்யபாமா அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திவ்யா அவர்களும், டிவிகேவின் சார்பில் கௌரி சித்ரா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுகவிற்கு 36% 42% ஆதரவும், அதிமுகவிற்கு 33% 39% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 6% ஆதரவும், டிவிகேவிற்கு 17% 23% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு திமுக வெற்றி பெறுகிறது. பல்லடம் சட்டப்பேரவை தொகுதி. திமுகவின் சார்பில் செல்வராஜ் அவர்களும், அதிமுகவின் சார்பில் பரமசிவம் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழினியன் அவர்களும், டிவிகேவின் சார்பில் ராம்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 35% 41% ஆதரவும், அதிமுகவிற்கு 37% 43% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 2% 8% ஆதரவும், டிவிகேவிற்கு 12% 18% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு கடுமையான இழுபறி நீடிக்கிறது. காங்கேயம் சட்டப்பேரவை தொகுதி. இங்கு திமுகவின் சார்பில் அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களும், அதிமுகவின் சார்பில் NSN நடராஜ் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கார்மேகம் அவர்களும், டிவிகேவின் சார்பில் மணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 34% 40% ஆதரவும், அதிமுகவிற்கு 38% 44% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 7% ஆதரவும், டிவிகேவிற்கு 13% 19% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது. திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக ஒதுக்கியுள்ளது. அக்கட்சியின் சார்பில் ரவி அவர்களும், அதிமுகவின் சார்பில் MSM ஆனந்த் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும், டிவிகேவின் சார்பில் செங்கோட்டையனின் ஆதரவாளர் சத்யபாமா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 31% 37% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 34% 40% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 8% ஆதரவும், டிவிகேவிற்கு 21% 27% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது. திருப்பூர் தெற்கு தொகுதி. திமுகவின் சார்பில் தினேஷ்குமார் அவர்களும், அதிமுக கூட்டணி பாஜகவின் சார்பில் தங்கராஜ் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் PN தினேஷ் அவர்களும், டிவிகேவின் சார்பில் பாலமுருகன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இங்கு திமுக கூட்டணிக்கு 34% 40% ஆதரவும், அதிமுகவிற்கு 36% 42% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 1% 6% ஆதரவும், டிவிகேவிற்கு 16% 22% ஆதரவும், இதர கட்சிகளுக்கு 1% 5% ஆதரவும் கிடைக்கிறது. இங்கு கடுமையான இழுபறி நீடிக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் 3 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுகிறது. ஒரு தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது. மீதம் 3 தொகுதிகளில் கடுமையான இழுபறி நீடிக்கிறது. நன்றி.